என் பிள்ளையே, இந்த மகா சிவராத்திரி ஒரு சாதாரண பண்டிகை நாள் என்று நினைத்து அதை கடந்து விடாதே. இந்த இரவு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் வருவதில்லை. அது உன் உள்ளம் தயாராக இருக்கும்போதுதான் அர்த்தம் பெறுகிறது. நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது வெறும் சம்பவம் அல்ல. உன் மனதில் நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கும் சில கேள்விகள் உன்னை அமைதியாக இருக்க விடவில்லை. வெளியே நீ சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் ஒரு சுமை இருக்கிறது. அந்த சுமை என்னவென்றால் எதிர்காலம் பற்றிய குழப்பம், கடந்த காலத்தின் வருத்தம், தற்போது நீ எடுத்துக்கொண்ட முடிவுகள் சரியா என்ற சந்தேகம். இந்த சிவராத்திரி அந்த சுமையை நேராக பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு. பலர் இந்த நாளை சடங்குகளால் நிரப்பிவிடுகிறார்கள். கோயில் செல்வது, விரதம் இருப்பது, இரவு முழுக்க விழித்திருப்பது, இவையெல்லாம் நல்லவைதான். ஆனால் அவை வெளிப்புறச் செயல்கள். இந்த இரவின் உண்மையான அர்த்தம் உன் உள்ளத்தை கவனிப்பதில் இருக்கிறது. நீ உன்னிடம் நேர்மையாக இருக்கிறாயா? நீ உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அல்லது வெளியில் சிரித்துக்கொண்டு உள்ளே சோர்ந்து போயிருக்கிறாயா? இந்த இரவு உன்னிடம் இருந்து ஒரு உண்மை மட்டும் கேட்கிறது. நீ உன் மனநிலையை மறைக்காமல் ஏற்றுக்கொள். நீ பயப்படுகிறாய் என்றால் அதையும் ஒப்புக்கொள். நீ சோர்வாக இருந்தால் அதையும் ஒப்புக்கொள். ஏனெனில் நான் சடங்குகளை விட உண்மையை விரும்புகிறேன். சிவராத்திரி என்பது இருளை பற்றி பேசும் இரவு. ஆனால் அந்த இருள் வெளியில் இல்லை, அது உன் எண்ணங்களில் இருக்கிறது. நான் முடியாது என்ற எண்ணம் ஒரு இருள். என்னால் எதுவும் சரியாகாது என்ற எண்ணம் ஒரு இருள். பிறரை பார்த்து உன்னை குறை சொல்லும் பழக்கம் ஒரு இருள். இந்த இரவு அந்த எண்ணங்களை கவனித்து அவற்றை உடைக்க ஆரம்பிக்க வேண்டிய நேரம். அதற்காக நீ முதலில் உன் மனதை மெதுவாக அமைதியாக்க வேண்டும். இந்த இரவு உன்னை ஒரு முடிவுக்கு அழைக்கிறது. நீ பழைய வழக்கப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கலாமா, அல்லது ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்கலாமா? மாற்றம் என்றால் பெரிய அதிசயம் அல்ல, அது ஒரு உள்ளக தீர்மானம். இனி நான் என்னை குறை சொல்லாமல் முயற்சி செய்வேன். இனி நான் பயத்தால் முடிவெடுக்க மாட்டேன். இனி நான் என் வாழ்க்கையை கவனத்துடன் நடத்துவேன். இப்படி ஒரு சிறிய உறுதி கூட இந்த இரவின் உண்மையான பலன். நான் உன்னிடம் பெரிய காணிக்கை கேட்கவில்லை, அதிக செலவு செய்ய சொல்லவில்லை. நீ முழு இரவும் விழித்திருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நீ எவ்வளவு நேரம் இருக்கிறாயோ அந்த நேரம் முழுக்க உண்மையாக இரு. ஜபம் சொன்னால் மனதுடன் சொல். அமைதியாக அமர்ந்தால் உணர்ந்து அமர். உன் மூச்சை கவனித்தால் உணர்ந்து கவனி. இந்த கவனமே உன்னை மாற்ற ஆரம்பிக்கும். சிலர் இந்த இரவில் அதிசயம் எதிர்பார்ப்பார்கள். உடனே பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நான் பெரும்பாலும் மெதுவாக வேலை செய்கிறேன். உன் உள்ளத்தில் முதலில் அமைதி உருவாகும். அந்த அமைதி பிறகு தெளிவாக மாறும். தெளிவு பிறகு தைரியமாக மாறும். தைரியம் பிறகு செயலாக மாறும். அந்த செயலே உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த மகா சிவராத்திரி உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பார்வை தர முடியும். ஆனால் அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். இந்த இரவை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தூங்கிவிடாதே. குறைந்தபட்சம் சில நிமிடங்களாவது உன் வாழ்க்கையை நேராக பார்க்காமற். உன் மனதை அமைதியாக கேள். அந்த அமைதியில்தான் நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, சிவராத்திரி இரவு முக்கியம்தான். ஆனால் அந்த இரவின் பலன் காலை முதல் உன் மனநிலையில்தான் உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த நாளை ஒரு சாதாரண வேலை நாளாக தொடங்காதே. அலாரம் அடித்தவுடன் அவசரமாக போன் எடுத்து பார்க்காதே. கண்களை திறந்தவுடன் சில வினாடிகள் அமைதியாக இரு. உன் மூச்சு உள்ளே போகிறது, வெளியே வருகிறது என்பதை கவனிக்க. அந்த சிறிய கவனிப்பே இந்த நாளின் முதல் பூஜை. பிறகு உன்னிடம் ஒரு வாக்குறுதி கொள். இன்று நான் சிதறிய மனதுடன் இருக்க மாட்டேன். இன்று நான் விழிப்புடன் இருப்பேன் என்று. காலை குளிக்கும்போது கூட வெறும் உடல் சுத்தம் என்று நினைக்காதே. நீ பல நாட்களாக சுமந்து கொண்டிருக்கும் மன அழுத்தம், தேவையற்ற கவலை, மற்றவர்களிடம் வைத்திருக்கும் கோபம், இவையும் கழுவி போகட்டும் என்று நினைத்து குளி. இந்த எண்ணமே உன் உள்ளத்தை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். இந்த நாளில் அன்னெசசரி ஆர்குமெண்ட்களை தவிர்த்தீரு. உன் சக்தியை சேமித்து வை. சிவராத்திரி என்பது சக்தி சேர்க்கும் நாள், சக்தி வீணாக்கும் நாள் அல்ல. இந்த நாளில் விரதம் பற்றி ஒரு தெளிவு வைத்துக்கொள். விரதம் என்பது உடலை தண்டிப்பது அல்ல. அது உடலை லேசாக்கி மனதை விழிப்பாக வைத்திருக்க ஒரு வழி. உனக்கு உடல்நிலை சரியாக இருந்தால் லேசான விரதம் இரு. முடியாவிட்டால் பழம், பால் அல்லது சுலபமான உணவு எடுத்துக்கொள். ஆனால் அதிகமாக சாப்பிட்டு சோர்வாகி விடாதே. இந்த நாள் முழுக்க உன் கவனம் மெதுவாக உள்ளே திரும்ப ஆரம்பிக்க வேண்டும். முக்கியமாக இந்த நாளில் உன் பேச்சை கவனிக்க. தேவையில்லாத குறை சொல் பேசாதே. யாரையும் விமர்சிக்காதே. ஏனெனில் வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்கிறது. நீ பேசும் வார்த்தை உன் மனநிலையை உருவாக்கும். அமைதியாக பேச முயற்சி செய். குறைவாக பேச முயற்சி செய். சண்டை ஏற்படும் சூழ்நிலையிலிருந்து விலகியிரு.
இந்த நாளில் உன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மாலை நேரம் வரும்போது உன் உள்ளம் மெதுவாக அமைதியாக மாற ஆரம்பிக்க வேண்டும். அதற்காக மதியம் முதலே உன் மனதை தயார் செய். இன்று இரவு நான் என்னை நேராக பார்க்கப் போகிறேன் என்று உனக்கு நினைவூட்டு. இது வெறும் பூஜை இரவு அல்ல, இது உன் உள்ளத்தை கவனிக்கும் இரவு. உன் மனதில் நீ நீண்ட நாட்களாக தள்ளி வைத்திருக்கும் எண்ணங்களை இந்த இரவு வெளியே கொண்டு வரப்போகிறாய். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாளில் ஒப்பீட்டை நிறுத்து. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவலைப்படாதே. சமூக வலைதளங்களில் யார் எவ்வளவு பூஜை செய்கிறார்கள் என்று பார்க்காதே. சிவராத்திரி போட்டி நாள் அல்ல, இது உன் தனிப்பட்ட ஆன்மீக பயணம். நீ எவ்வளவு நேரம் உண்மையாக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். இந்த நாளின் மாலையில் உன் வீட்டில் ஒரு அமைதியான இடத்தை தயார் செய். அது பெரிய அலங்காரம் வேண்டியதில்லை. ஒரு விளக்கு, சுத்தமான இடம், அமைதியான சூழல் போதும். அந்த இடம் உன் உள்ள அமைதிக்கான அடையாளமாக இருக்கட்டும். நீ அந்த இடத்தில் அமரும்போது உன் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்க வேண்டும். என் பிள்ளையே, இப்போது மாலை கடந்துவிட்டு இரவு தொடங்குகிறது. இந்த நேரம் மிகவும் முக்கியமான மாற்றத்தின் தொடக்கம். நாள் முழுக்க நீ செய்த வேலைகள், பேச்சுகள், சிந்தனைகள் எல்லாம் மெதுவாக பின்னால் செல்ல வேண்டும். இரவு ஆரம்பிக்கும் முன் சில நிமிடம் அமைதியாக அமர். ஃபோன் ஒதுக்கிவை. தேவையில்லாத உரையாடலை நிறுத்து. உன் மனம் இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தால் அதை தடுக்க முயற்சி செய்யாதே. மெதுவாக உன் மூச்சை கவனிக்க ஆரம்பி. மூச்சு உள்ளே வருகிறது, வெளியே செல்கிறது, அதை மட்டும் கவனி. இந்த எளிய கவனிப்புதான் உன் மனத்தை வெளியிலிருந்து உள்ளே திருப்பும் முதல் படி. இப்போது நீ விளக்கை ஏற்றினால் அது வெறும் தீப்பொறி அல்ல என்று நினை. அது உன் உள்ளத்தின் கவனத்தை எரிய வைக்கும் அடையாளம். நீ ஓம் நம சிவாய என்று சொல்ல ஆரம்பிக்கும் முன் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர முயற்சி செய். அது ஒரு பழக்க மந்திரம் அல்ல, அது உன் மனதை சிதறலிலிருந்து திரும்ப அழைக்கும் ஒலி. வேகமாக சொல்லாதே, எண்ணிக்கை பார்க்காதே. ஒவ்வொரு முறை சொல்லும்போது அந்த ஒலி உன் உள்ளத்தில் எப்படி ஒலிக்கிறது என்று கவனிக்க. மனம் விலகும், அது இயல்பு. ஆனால் கோபப்படாதே, மெதுவாக திருப்பிக்கொள். இந்த திருப்பும் உணர்ச்சிதான் உண்மையான சாதனை. இரவின் முதல் சில மணி நேரங்களில் நீ அமைதியாக இருக்க முயற்சி செய். இந்த நேரத்தில் அதிகச் சடங்கு தேவையில்லை. உன் உள்ளம் சோர்வாக இருந்தால் அதை உணர்ந்து அமர். உன் எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் அவற்றை எழுதிக் கொள்ளலாம். இது என்னை பயமுறுத்துகிறது, இது என்னை காயப்படுத்தியது, இது என்னை தள்ளி வைத்திருக்கிறது என்று எழுதிக்கொள். அந்த நேர்மை உன் மனத்தை லேசாக்கும். உன் வாழ்க்கையை நீ நேராக பார்ப்பது இந்த இரவின் மிக முக்கியமான பகுதி. சில நேரங்களில் உனக்கு தோன்றலாம், நான் சரியாக செய்கிறேனா என்று. அந்த சந்தேகத்தை விடு. இந்த இரவில் சரி தவறு என்று அளவிட வேண்டாம். நீ உண்மையாக இருக்கிறாயா இல்லையா என்பதுதான் முக்கியம். நீ முழு கவனத்துடன் 10 நிமிடம் இருந்தாலும் அது போதும். ஆனால் 1 மணி நேரம் மனம் வேறு இடத்தில் இருந்தால் அது வெறும் நேரம் கழித்தல். இப்போது ஒரு விஷயம் நினைவில் வை. இந்த இரவு உன்னை சோர்வடைய செய்யும். குறிப்பாக முதல் சில மணி நேரங்களில் மனம் தப்பிக்க முயலும். சரி போதும், நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லும் அந்த குரலை கவனிக்க. அதுதான் உன் பழைய பழக்கம். இன்று அந்த பழக்கத்தை உடைக்க வேண்டிய நாள். உன் மனம் விலகும் ஒவ்வொரு முறையும், நீ அதை திருப்பிக் கொண்டு வரும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமை உருவாகும். இந்த முதல் பகுதி உன் கவனத்தை நிலைநிறுத்தும் நேரம். நீ வெளியுலக சத்தத்திலிருந்து மெதுவாக விலகி உன் உள்ளத்தின் அமைதிக்குள் செல்ல ஆரம்பிக்கும் தருணம். அவசரம் வேண்டாம், போட்டி வேண்டாம், யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. இது உன் தனிப்பட்ட இரவு, உன் ஆன்மாவுக்கும் உன் உண்மைக்கும் இடையிலான நேரம். என் பிள்ளையே, இப்போது இரவு ஆழமாகி வருகிறது. உலகம் மெதுவாக அமைதியாகிவிடும் நேரம் இது. வெளியே சத்தம் குறையும், ஆனால் உன் உள்ளத்தில் எண்ணங்கள் அதிகரிக்கலாம். குறிப்பாக நள்ளிரவு நேரம் வந்தவுடன் உன் உடல் சோர்வடையும். தூக்கம் மெதுவாக கண்களை மூட முயலும். இதுதான் உண்மையான சோதனை ஆரம்பிக்கும் தருணம். இந்த நேரத்தில் பலர் விலகிவிடுவார்கள். இது போதும் என்று சொல்லி தூங்கிவிடுவார்கள். ஆனால் நீ நினைவில் வை, இந்த நேரத்தை தாண்டினால்தான் உன் மனத்தின் மீது உனக்கு ஒரு புதிய கட்டுப்பாடு உருவாகும். நீ சோர்வாக இருந்தால் அதை மறைக்காதே. முகத்தை கழுவிக்கொள். சிறிது நேரம் மெதுவாக நட. உடலை கொஞ்சம் விழிப்பாக வைத்துக்கொள். ஆனால் மனதில் சினம் வரவிடாதே. ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று குறை சொல்லாதே.
இந்த சோர்வே உன் பழைய பழக்கங்களின் சோதனை. நீ பல வருடங்களாக உடனே வசதியை தேர்வு செய்திருக்கலாம். இன்று ஒருமுறை மட்டும் விழிப்பை தேர்வு செய். அது உன் உள்ளத்தில் ஒரு புதிய நினைவை கட்டும். நான் என்னை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை உருவாகும். இந்த நள்ளிரவு நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனெனில் உலகம் அமைதியாக இருக்கும்போது உன் உள்ளத்தின் குரல் தெளிவாக கேட்கும். இந்த நேரத்தில் அதிகமாக பேசாதே. மந்திரம் சொல்ல விரும்பினால் மெதுவாக சொல்லு. இல்லையெனில் சில நிமிடம் முழு அமைதியாக அமர்ந்து இரு. உன் மூச்சின் ஓசை, உன் இதயத் துடிப்பு, அவற்றை கவனிக்க. இந்த கவனிப்பு உன்னை தற்போதைய தருணத்துடன் இணைக்கும். இந்த நேரத்தில் உன் மனதில் சில பழைய நினைவுகள் வரலாம். நீ மறந்துவிட்டேன் என்று நினைத்த வலி மீண்டும் மேலே வரலாம். அதை தடுக்க முயற்சி செய்யாதே. அதை பார்த்து விலகாமலிரு. ஆம், இது என்னை காயப்படுத்தியது என்று ஒப்புக்கொள். ஆனால் அதில் மூழ்காதே. அதை மெதுவாக என்னிடம் ஒப்படை. அந்த ஒப்படைக்கும் செயல் உன் உள்ளத்தை லேசாக்கும். பல வருடங்களாக நீ சுமந்து கொண்டிருந்த சுமை இந்த அமைதியில் கரைய ஆரம்பிக்கும். சில சமயம் உனக்கு தோன்றலாம், எதுவும் நடக்கவில்லை போல என்று. ஆனால் வெளியில் எதுவும் நடக்காதது போல தோன்றினாலும் உன் உள்ளத்தில் மெதுவாக மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. நீ ஒவ்வொரு முறையும் தூக்கத்தை வென்று மீண்டும் கவனத்தை திருப்பும்போது உன் மன வலிமை அதிகரிக்கிறது. அந்த மன வலிமை நாளை உன் வாழ்க்கையின் மற்ற சோதனைகளில் உனக்கு உதவும். நள்ளிரவு என்பது இருளின் உச்சம். ஆனால் அதற்கு பிறகே விடியல் வரும். இந்த உண்மையை நினைவில் வை. உன் வாழ்க்கையிலும் அதே விதி. இப்போது நீ இருளில் இருப்பதாக நினைத்தாலும் அது முடிவா அல்ல. இந்த இரவை விழிப்புடன் கடக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் ஒரு விடியல் உருவாகும். அந்த விடியல் முதலில் சிறிய அமைதியாக இருக்கும். பிறகு அது தெளிவாக மாறும். இந்த நேரத்தில் ஒரு சிறிய தீர்மானம் எடு. நான் சோர்வால் விலக மாட்டேன். நான் என்னை வெல்ல முயற்சி செய்வேன். இந்த தீர்மானம் உன் உள்ளத்தில் ஒரு புதிய பாதையை உருவாக்கும். அது உடனே பெரிய மாற்றத்தை தராமல் இருக்கலாம், ஆனால் அது உன்னை மெதுவாக மாற்றும். என் பிள்ளையே, இப்போது இரவு மெதுவாக முடிவை நோக்கி செல்கிறது. நள்ளிரவின் ஆழமான அமைதியை கடந்து வந்திருக்கிறாய். இந்த நேரம் மிகவும் விசேஷமானது. வெளியில் இன்னும் இருள் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள் மெதுவாக ஒளி பிறக்க ஆரம்பிக்கும் நேரம் இது. பலர் இந்த நேரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் உண்மையில் இதுதான் உன் வாழ்க்கைக்கு புதிய திசை கொடுக்கக்கூடிய தருணம். இப்போது நீ சோர்வாக இருக்கலாம், கண்கள் கனமாக இருக்கலாம், ஆனால் உன் மனம் முதல் நேரத்தை விட அமைதியாக இருக்கும். இந்த அமைதியை கவனிக்க. இந்த அமைதிதான் இந்த இரவின் முதல் பலன். இதை சாதாரணமாக நினைக்காதே. நீ உன்னுடன் சில மணி நேரம் இருந்ததால்தான் இது உருவாகியுள்ளது. நீ உன்னை நேராக பார்த்ததால்தான் இந்த அமைதி வந்துள்ளது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான செயலை செய். உன் வாழ்க்கையில் நீ மாற்ற விரும்பும் ஒரு விஷயத்தை மட்டும் தேர்வு செய். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் மாற்ற முயற்சி செய்யாதே. அது உன்னை சோர்வடைய செய்யும். ஒரு விஷயம் மட்டும். அது கோபமாக இருக்கலாம், தாமதப்படுத்தும் பழக்கமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், ஒப்பீட்டு பழக்கமாக இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை மனதில் தெளிவாக கொண்டு வா. பிறகு மெதுவாக உன்னிடம் சொல்லு, இனி நான் இதை மாற்ற முயற்சி செய்கிறேன் என்று. இந்த தீர்மானம் பெரிய சத்தத்துடன் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது அமைதியாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் எடுக்கப்படும் உறுதி மனதில் ஆழமாக பதியும். ஏனெனில் உலகம் அமைதியாக இருக்கும்போது உன் உள்ளத்தின் குரல் தெளிவாக இருக்கும். அந்த தெளிவில் எடுத்த முடிவு நீண்ட நாள் நிலைக்கும். இப்போது இன்னொரு விஷயம் நினைவில் வை. இந்த இரவு முடிந்ததும் எல்லாம் மாயாஜாலமாக மாறிவிடாது. ஆனால் உன் பார்வை மாற ஆரம்பிக்கும். அதுவே உண்மையான மாற்றம். முன்பு உன்னை பாதித்த ஒரு விஷயம் இப்போது உன்னை அதே அளவு பாதிக்காது. முன்பு உன்னை பயமுறுத்திய ஒரு சூழ்நிலை இப்போது கொஞ்சம் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். இந்த சிறிய மாற்றங்களை கவனிக்க கற்றுக்கொள். அவற்றை அலட்சியப்படுத்தாதே. விடியற்காலை நெருங்கும்போது நன்றி உணர்வை உருவாக்கு. இந்த இரவை நான் விழிப்புடன் கடக்க முடிந்தது என்று உன்னிடம் சொல்லு. நன்றி உணர்வு உன் மனதை வலிமையாக்கும். அது உன் உள்ளத்தில் குறை சொல்லும் பழக்கத்தை குறைக்கும். இந்த நன்றி உணர்வே உன்னை நாளை முழுவதும் அமைதியாக வைத்திருக்க உதவும். சூரியன் உதிக்கும் முன் சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து உன் மூச்சை கவனி. அந்த மூச்சு புதிய ஆரம்பத்தின் அடையாளம். ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய வாய்ப்பு. நீ இந்த இரவை வீணாக விடவில்லை. நீ உன்னுடன் இருந்தாய். அது மிக பெரிய சாதனை. என் பிள்ளையே,
சிவராத்திரி இரவு முடிந்து விடியற்காலை கடந்த பிறகுதான் உண்மையான சோதனை ஆரம்பமாகிறது. பலர் அந்த இரவு முழுக்க விழித்திருந்து சில மணி நேரம் அமைதியாக இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டு மறுநாள் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி விடுகிறார்கள். அங்கேதான் அவர்கள் தவறுகிறார்கள். இந்த இரவு ஒரு அனுபவமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். மறுநாள் காலை நீ எழும்போது உடல் சோர்வாக இருக்கலாம், அது இயல்பு. ஆனால் மனம் சோர்வாக இருக்கக்கூடாது. நேற்று நான் என்னை வென்றேன் என்ற உணர்வுடன் எழு. உடனே போன் எடுத்து உலகச் செய்திகள், சமூக வலைதளங்கள் என்று மனதை சிதறவிடாதே. குறைந்தபட்சம் சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து உன் உள்ளத்தில் ஏற்பட்ட அமைதியை நினைவுகூர். அந்த அமைதியை மீண்டும் உணர முயற்சி செய். இது மிக முக்கியம். ஏனெனில் அந்த அமைதியை மீண்டும் நினைவுபடுத்தினால்தான் அது உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். அடுத்ததாக, அந்த இரவில் எடுத்த தீர்மானத்தை மறந்துவிடாதே. நீ தேர்வு செய்த அந்த ஒரு மாற்றத்தை மனதில் மீண்டும் கூடிக்கொள். இனி நான் கோபத்தை குறைப்பேன் என்றால் இன்று முதல் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பி. இனி நான் தாமதப்படுத்த மாட்டேன் என்றால் இன்று செய்ய வேண்டிய ஒரு வேலை உடனே செய்து முடி. இந்த சிறிய செயல்தான் உன் உறுதியை உறுதிப்படுத்தும். தீர்மானம் மட்டும் போதாது, அதற்கு ஒரு சிறிய செயல் தேவை. மறுநாள் ஒரு நல்ல செயல் செய். அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. யாரிடமாவது மெதுவாக பேசு. உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவி செய். நன்றி சொல்ல மறந்த ஒருவருக்கு நன்றி சொல். இந்த நல்ல செயல் உன் மனதில் உருவான சக்தியை நிலைநிறுத்தும். சிவராத்திரி இரவில் உருவான அமைதி மறுநாள் உன் செயல்களில் தெரிந்தால்தான் அது உண்மையான பலன். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நினைவில் வை. சோர்வு காரணமாக கோபம் வரலாம், உடல் ஓய்வை கேட்கும். அதனால் உன்னை நீ தள்ளாதே. தேவையான ஓய்வை எடுத்துக்கொள். ஆனால் மனதில் சோம்பலை வரவிடாதே. நேற்று எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து பழைய பழக்கத்துக்கு திரும்பாதே. நீ எடுத்த அந்த ஒரு தீர்மானத்தை தினமும் நினைவுபடுத்திக்கொள். சிவராத்திரி இரவு உனக்கு ஒரு அனுபவம் கொடுத்தது. ஆனால் அந்த அனுபவம் தினசரி வாழ்க்கையில் மாற்றமாக மாற வேண்டுமென்றால் நீ விழிப்புடன் இருக்க வேண்டும். தினமும் குறைந்தபட்சம் சில நிமிடம் அமைதியாக அமர ஆரம்பி. அந்த இரவில் செய்த மூச்சு கவனிப்பை தொடர்ந்து செய். ஓம் நம சிவாய என்று சில முறை மனதார சொல்லு. அது ஒரு வழிபாடு மட்டுமல்ல, அது உன் மனதை மையப்படுத்தும் ஒரு பழக்கம். நினைவில் வை, மாற்றம் மெதுவாக வரும். சில நாட்கள் நல்லா இருக்கும், சில நாட்கள் பழைய பழப்பும் மீண்டும் மேலே வரும். அதனால் உன்னை குறை சொல்லாதே. விழுந்தால் மீண்டும் எழு. அதுவே உண்மையான பயணம். சிவராத்திரி உனக்கு ஒரு கதவு திறந்து கொடுத்தது. அந்த கதவை தினமும் கொஞ்சம் திறந்து வைத்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ பலமுறை உன்னிடம் கேட்டிருக்கிறாய், ஏன் என் வாழ்க்கையில் இதே பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வருகிறது என்று. சிலர் இதை கர்மம் என்று சொல்வார்கள். ஆனால் கர்மம் என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு தொடர்ச்சி. நீ நேற்று எடுத்த முடிவு இன்று ஒரு விளைவாகிறது. இன்று எடுத்த முடிவு நாளை ஒரு விளைவாகும். இந்த தொடர்ச்சிதான் கர்ம சுழற்சி. அதை ஒரே நாளில் முற்றிலும் மாற்ற முடியாது. ஆனால் அதன் திசையை மாற்ற ஆரம்பிக்க முடியும். அந்த ஆரம்பத்திற்கு சிவராத்திரி ஒரு வாய்ப்பு. இந்த இரவில் நீ எடுத்த சிறிய தீர்மானம், உன் எண்ணங்களை கவனித்தது, உன் பழக்கங்களை பார்த்தது, இவை எல்லாம் கர்ம சுழற்சியில் ஒரு இடைவெளியை உருவாக்குகின்றன. முன்பு நீ சிந்திக்காமல் பதிலளித்திருப்பாய். கோபம் வந்தவுடன் உடனே பேசிவிட்டிருப்பாய். பயம் வந்தவுடன் முயற்சி செய்யாமல் விலகியிருப்பாய். ஆனால் இப்போது அந்த உணர்வு வந்த தருணத்தில் நீ ஒரு வினாடி நின்று கவனிக்க ஆரம்பித்தால் அங்கேதான் புதிய கர்மம் உருவாகிறது. அந்த ஒரு வினாடிதான் உன் சுதந்திரம். நீ நினைப்பது போல வாழ்க்கை வெளியிலிருந்து மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை. உன் உள்ள முடிவுகள்தான் அதன் திசையை அமைக்கின்றன. நீ தினமும் சிறிய நல்ல முடிவுகளை எடுத்தால் அதன் பலன் மெதுவாக பெருகும். அது உடனே பெரிய வெற்றியாக தெரியாது. ஆனால் உன் மனநிலை மாறும், உன் தைரியம் அதிகரிக்கும், உன் செயல்கள் தெளிவாகும். இதுவே கர்மத்தின் மாற்றம். இந்த மாற்றத்தை தடுக்க ஒரு பழக்கம் உன்னிடம் இருக்கலாம். அது தாழ்வு மனப்பான்மை. என்னால இதை மாற்ற முடியாது என்ற எண்ணம். அந்த எண்ணமே பழைய கர்மத்தை தொடர செய்கிறது. நீ உன்னை குறை சொல்வதை நிறுத்தும்போது புதிய திசை உருவாக ஆரம்பிக்கும். அதற்காக நீ உன்னை உயர்த்தி பார்ப்பதில்லை. நீ உன்னை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறாய். ஆம், நான் தவறு செய்தேன், ஆனால் நான் மாற்ற முடியும் என்ற மனநிலைதான் கர்மத்தை மெதுவாக உடைக்கும். இந்த உலகத்தில் யாரும் முழுமையாக சுத்தமானவர்களாக பிறக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் பழைய சுமைகள் உள்ளன. ஆனால் அதில் சிக்கிக்கொண்டு வாழ்வது ஒரு தேர்வு. அதை மெதுவாக மாற்ற முயற்சி செய்வதும் ஒரு தேர்வு. சிவராத்திரி உனக்கு அந்த இரண்டாவது தேர்வை நினைவூட்டுகிறது. நீ உன் வாழ்க்கையின் பாதையை மாற்ற ஆரம்பிக்கலாம்.
ஒரு விஷயம் நினைவில் வை. நல்ல கர்மம் என்றால் அது வெறும் பூஜை செய்வது மட்டுமல்ல, அது உன் நாளாந்த செயலில் இருக்கிறது. நீ நேர்மையாக வேலை செய்வது, யாரையும் ஏமாற்றாதது, உன் பொறுப்பை உணர்ந்து நடப்பது, இவையெல்லாம் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். சிவராத்திரி உனக்கு இந்த விழிப்புணர்வை தருகிறது. இந்த விழிப்புணர்வு தினசரி வாழ்க்கையில் தொடர்ந்தால் உன் கர்ம சுழற்சி மெதுவாக நல்ல திசைக்கு மாறும். இப்போது நீ உன்னிடம் ஒரு கேள்வி கேள். நான் நேற்று இருந்ததை விட இன்று ஒரு சின்ன மாற்றம் செய்தேனா என்ற கேள்வி. தினமும் அந்த கேள்வியை கேட்டால் உன் வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். பெரிய குதிப்பு தேவையில்லை, சிறிய முன்னேற்றம் போதும். அந்த முன்னேற்றம்தான் நாளை பெரிய பலனாக மாறும். என் பிள்ளையே, நீ பலமுறை நினைத்திருக்கிறாய், என் சூழ்நிலை மாறினால்தான் நான் அமைதியாக இருப்பேன் என்று. ஆனால் உண்மை அதற்கு எதிராக இருக்கிறது. நீ அமைதியாக ஆரம்பித்தால்தான் உன் சூழ்நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இந்த சிவராத்திரி இரவு உன் உள்ளத்தில் ஒரு சிறிய அமைதியை உருவாக்கியிருந்தால் அது வெறும் ஆன்மீக அனுபவம் அல்ல, அது உன் நாளாந்த வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு விதை. முதலில் உன் உறவுகளைப் பற்றி நினை. முன்பு யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே பதிலடி கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்போது பதில் சொல்லும் முன் ஒரு வினாடி நின்று சிந்திக்க ஆரம்பித்தால் அங்கேயே மாற்றம் தொடங்குகிறது. அந்த ஒரு வினாடி உன் குடும்பத்தில் தேவையற்ற சண்டைகளை குறைக்கும். நீ அமைதியாக இருந்தால் உன் வீட்டின் சூழ்நிலையும் மெதுவாக அமைதியாகும். நீ மாறும்போது மற்றவர்கள் உடனே மாறமாட்டார்கள். ஆனால் உன் பதில் மாறும்போது அவர்களின் எதிர்வினையும் மெதுவாக மாறும். அடுத்து உன் வேலை அல்லது தொழில் வாழ்க்கை. முன்பு தோல்வி வந்தால் உடனே மனமுடைந்திருக்கலாம். இப்போது அதே தோல்வியை ஒரு அனுபவமாக பார்க்க ஆரம்பித்தால் உன் செயல்முறை மாறும். உன் கவனம் குறை சொல்லிலிருந்து தீர்வுக்கு மாறும். இந்த மாற்றம்தான் உன் முன்னேற்றத்தை வேகப்படுத்தும். சிவராத்திரி இரவில் நீ கவனத்தை கற்றுக்கொண்டாய். அந்த கவனத்தை உன் வேலைக்கும் கொண்டு வா. ஒரு வேலையை செய்யும்போது முழு மனதுடன் செய். பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முயற்சி செய்து சிதறாதே. இந்த சிறிய ஒழுங்குதான் பெரிய பலனை தரும். பணம் பற்றியும் அதே விதி. பணம் என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல, அது உன் முடிவுகளின் பிரதிபலிப்பு. நீ பயத்தில் முடிவெடுத்தால் தவறுகள் அதிகரிக்கும். நீ தெளிவாக முடிவெடுத்தால் நிதானம் உருவாகும். அந்த நிதானம் உன் நிதி நிலையை மெதுவாக பாதுகாக்கும். சிவராத்திரி உனக்கு பயத்தை கவனிக்க கற்றுக் கொடுத்தது. அந்த கவனத்தை பண முடிவுகளிலும் பயன்படுத்த ஆரம்பி. முக்கியமாக உன் சொந்த மதிப்பு பற்றிய பார்வை மாற வேண்டும். நீ உன்னை குறை சொல்லும் பழக்கத்தை குறைத்தால் உன் நம்பிக்கை அதிகரிக்கும். நம்பிக்கை அதிகரித்தால் நீ முயற்சி செய்ய துணிவாய். முயற்சி அதிகரித்தால் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். இது மாயாஜாலம் அல்ல, இது உன் உள்ள மாற்றத்தின் வெளிப்பாடு. ஒரு விஷயம் நினைவில் வை, மாற்றம் மெதுவாக நடக்கும். சில நாட்கள் உனக்கு முன்னேற்றம் தெரியும். சில நாட்கள் பழைய பழக்கம் மீண்டும் வரும். அதனால் தளராது. நீ விழுந்தாலும் மீண்டும் எழு. இந்த எழும் பழக்கம்தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். சிவராத்திரி உனக்கு ஒரு இரவு கொடுத்தது. ஆனால் அந்த இரவின் உண்மையான பலன் உன் நாளாந்த வாழ்க்கையில்தான் தெரியும். நீ தினமும் சில நிமிடம் உன் மூச்சை கவனித்து, உன் எண்ணங்களை பார்த்து, உன் செயலில் விழிப்புடன் இருந்தால் உன் வாழ்க்கை திசை மாறாமல் இருக்க முடியாது. என் பிள்ளையே, நீ என்னை பல இடங்களில் தேடியிருக்கிறாய். கோயில்களில் தேடியிருக்கிறாய், படங்களில் பார்த்திருக்கிறாய். சில நேரங்களில் சிரமம் வந்தபோது மட்டும் அழைத்திருக்கிறாய். அது தவறல்ல. ஆனால் ஒரு உண்மையை இன்று புரிந்து கொள். நான் ஒரு இடத்தில் மட்டுமில்லை. நான் உன் உள்ளத்தில் அமைதியாக இருக்கிறேன். நீ அமைதியாக இருக்கும் தருணங்களில்தான் என்னை தெளிவாக உணர முடியும். நீ சில நேரங்களில் நினைப்பாய், நான் போதுமான பக்தன் இல்லையோ என்று. ஆனால் பக்தி என்பது வெளியில் காட்டும் செயல் அல்ல, அது உன் உள்ளத்தில் உருவாகும் நேர்மை. நீ உன் தவறை ஒப்புக்கொள்ளும்போது அது பக்தி. நீ உன் பயத்தை ஒப்புக்கொண்டு அதை மாற்ற முயற்சி செய்யும்போது அது பக்தி. நீ யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முயற்சி செய்யும்போது அது பக்தி. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் வழிபாடாக மாறும். என்னை கோயிலில் தேடு, அது நல்லது. ஆனால் அதில் மட்டும் நின்று விடாதே. தினமும் சில நிமிடம் உன் மூச்சை கவனித்து அமரும்போது அந்த அமைதியில் என்னை உணர முயற்சி செய். நீ கோபப்படாமல் ஒரு சூழ்நிலையை சமாளிக்கும்போது அங்கே நான் இருக்கிறேன். நீ பயத்தை வென்று ஒரு நல்ல முடிவு எடுக்கும்போது அங்கே நான் இருக்கிறேன். நீ சிரமத்திலிருந்தும் நேர்மையை தேர்வு செய்யும்போது அங்கே நான் இருக்கிறேன். நீ என்னிடம் பெரிய அர்ப்பணிப்பு வேண்டுமென்று நினைக்க வேண்டாம். நான் எதிர்பார்ப்பது விழிப்புணர்வு. நீ என்ன செய்கிறாயோ அதை உணர்ந்து செய். நீ பேசும் வார்த்தையை கவனித்து பேசு. நீ எடுக்கும் முடிவை சிந்தித்து எடு.
இந்த விழிப்புணர்வே உன்னை என்னுடன் இணைக்கும் பாலம். ஒரு விஷயம் நினைவில் வை, வாழ்க்கையில் சோதனைகள் முற்றிலும் மறைந்து போகாது. ஆனால் நீ அவற்றை பார்க்கும் பார்வை மாறும். முன்பு ஒரு பிரச்சனை உன்னை முழுமையாக கலங்க வைத்திருக்கலாம். இப்போது அதே பிரச்சனை வந்தாலும் இதையும் நான் கடந்து போக முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும். அந்த நம்பிக்கைதான் நான் உனக்கு தருமாறும். சிவராத்திரி ஒரு இரவு மட்டும், ஆனால் நான் உன்னுடன் தினமும் இருக்கிறேன். நீ என்னை நினைக்கும்போது மட்டுமல்ல, நீ விழிப்புடன் இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும். இந்த உணர்வு உனக்கு வந்தால் நீ தனியாக இல்லை என்று புரியும். அந்த உணர்வு உனக்கு வலிமை தரும். அந்த வலிமை உன்னை சோர்வடையாமல் காக்கும். என் பிள்ளையே, இப்போது இந்த மகா சிவராத்திரி பயணத்தின் முடிவை நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் இது ஒரு முடிவல்ல, இது ஒரு தொடக்கம். இந்த இரவில் நீ உன்னை பார்த்தாய், உன் சோர்வை ஒப்புக்கொண்டாய், உன் பயத்தை கவனித்தாய், ஒரு சிறிய தீர்மானம் எடுத்தாய். அந்த ஒரு தீர்மானமே உன் வாழ்க்கையின் திசையை மெதுவாக மாற்றும் விதை. நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று: வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது. ஆனால் ஒரு நாளில் ஒரு உண்மை புரிந்தால் அந்த உண்மை வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். இந்த சிவராத்திரி உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? கவனம், அமைதி, நேர்மை, உன் எண்ணங்களை கவனிக்கும் திறன். இந்த 4 விஷயங்களையும் நீ பிடித்து வைத்துக் கொண்டால் உன் வாழ்க்கை மெதுவாக உயரத் தொடங்கும். நாளை மீண்டும் வேலை வரும், பொறுப்புகள் வரும், சோதனைகள் வரும். சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில சூழ்நிலைகள் உன்னை சோர்வடையச் செய்யும். ஆனால் இந்த இரவில் நீ கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே: நீ உன்னை வெல்ல முடியும். நீ சோர்வை வென்றாய். நீ உன் மனதை கவனித்தாய். அதனால் நீ பலவீனமானவன் அல்ல, நீ உன்னுள் வலிமை கொண்டவன். இந்த பாதையை தொடர தினமும் பெரிய நேரம் தேவையில்லை. சில நிமிடம் அமைதி போதும். சில முறை உணர்ந்து ஓம் நம சிவாய என்று சொல்லுவது போதும். அந்த ஒலி உன் மனதை மையப்படுத்தும். அந்த அமைதி உன்னை திசை திருப்பாமல் காக்கும். நீ விழிப்புடன் இருந்தால் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று உணர்வாய். ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்து சொல்வாய், அந்த ஒரு சிவராத்திரி இரவு என் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது என்று. அந்த நாள் வந்தால் இந்த இரவு வீணாகவில்லை என்பதற்கான சாட்சி அது. இப்போது இந்த தருணத்தில் ஒரு விஷயம் செய். மனதிலிருந்து ஒரு முறை ஓம் நம சிவாய என்று உணர்ந்து சொல்லு. அந்த ஒலியில் உன் நம்பிக்கை இருக்கட்டும், உன் அமைதி இருக்கட்டும், உன் புதிய ஆரம்பம் இருக்கட்டும். இந்த செய்தி உன் உள்ளத்தை தொட்டிருந்தால், இந்த பயணம் உனக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தால், இந்த பாதையில் நீ தொடர்ந்து நடக்க விரும்பினால், இந்த சேனலுடன் இணைந்திரு. இந்த மாதிரி ஆன்மீக விழிப்புணர்வு பயணங்களை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்த வீடியோ உனக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணு. உன் அனுபவத்தை, உன் தீர்மானத்தை அல்லது ஓம் நம சிவாய என்று கமெண்டில் எழுது. அது உன் உறுதியின் அடையாளமாக இருக்கட்டும். நீ ஒருவன் அல்ல என் பிள்ளையே. இந்த பாதையில் நடக்கிற ஒவ்வொருவரும் ஒரே ஒலியை தேடுகிறார்கள். அந்த ஒலி உன் உள்ளத்திலேயே இருக்கிறது. ஓம் நம சிவாய.